வணக்கம் 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 நண்பர்களே. செந்தில் பாலாஜியை பார்த்திங்கன்னா கைது செய்வதற்கும் அவரை சிறையில் அடைப்பதற்கும் எங்ககிட்ட தக்க ஆதாரம் இருக்குது அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறையினர் பார்த்திங்கன்னா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா அந்த ஆதாரத்தில் பல திடுக்கிடும் தகவல்கள் இருக்குது. அதை செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்திங்கன்னா தன்னுடைய வாயால் ஒப்புக்கொண்டால் அந்த ஆதாரத்தை வைத்து அவரை பார்த்திங்கன்னா குற்றவாளி அப்படின்ற மாதிரி நிரூபித்து அவரை சிறையில் அடைப்பாங்க. அதை தாண்டி அவருடன் பார்த்திங்கன்னா கூட்டாக சேர்ந்து இந்த ஊழலை செய்த முக்கிய பிரமுகர்கள், அந்த அமைச்சர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா கைது பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சை வெடிச்சிட்ருக்கு. இதற்கிடையில் அமைச்சர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பீதியில் இருக்கிறதாகவும் தகவல் பார்த்திங்கன்னா நிறைய சமூக வலைதளங்களில் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா அமைச்சர்கள் எல்லாமே தப்பு செஞ்சுருந்தீங்கன்னா நீங்கள் பயந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா இப்போ 3000 கோடி ஊழல் நம்பர் அவருக்கே ஒரு பெரிய தண்டனை கிடைக்கும்போது அவர் மட்டும் ஒரு தண்டனை அனுபவிப்பார், கூட இருக்கிற எல்லாத்தையுமே காட்டி கொடுக்க தான் செய்வார். அதை தாண்டி செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்திங்கன்னா வாயை திறக்கக்கூடாது என்பதற்காக தான் பார்த்திங்கன்னா இப்போ இந்த நெஞ்சுவலி நாடகம்லாம் நடத்தப்பட்டிருக்கு. அதற்குள்ளேயே கால அவகாசம்லாம் தள்ளி அதாவது இந்த ஒரு கேஸை தள்ளி வைத்தாங்கன்னா அதற்கு இடையில் பார்த்திங்கன்னா எல்லா சாட்சியங்களையும் கலைத்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்திங்கன்னா குற்றவாளி இல்லை நிரபராதி அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கிறாரு, அத்தனையும் நடிப்பு அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பினர் சொல்லிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக ஜெயிலில் போடணும், அவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, கட்சியிலேருந்து தூக்கணும், கட்சியிலேருந்து நீக்கணும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை முதற்கொண்டும் அதிமுக தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கும் எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிட்டாங்க. ஆளுநர் ரவி அவர்களும் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி கட்சியிலே கூட தூக்குங்கன்ட்டு. இருந்தாலும் திமுக கட்சியினர் பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களை கட்சியிலேருந்து நீக்காமல் இலாக்கா, அதாவது பதவி இல்லாத இலாக்கா அமைச்சராக பார்த்திங்கன்னா நீடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு புறம் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு புறம் சர்ச்சையாக தான் இருக்குது. அவர் கட்சியிலே இருக்கக்கூடாதுன்ற எப்படி நீங்கள் நீக்கலான்ட்டு. இருந்தாலும் அவர் குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டால் தான் பார்த்திங்கன்னா கட்சியை விட்டு நீக்க வேண்டும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கட்சியிலேருந்து நீக்குவது சட்டப்படி குற்றம், தவறு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே பார்த்திங்கன்னா இப்போ அடுத்தடுத்த ஒரு விஷயமாக என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்திங்கன்னா இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு. காணொலி மூலிமா பார்த்திங்கன்னா அள்ளியிடம் பேசினார் அப்படின்றாங்க. ஸோ இருந்தாலும் காணொலி மூலிமா பார்த்திங்கன்னா அள்ளியிடம் பேசியிருக்கிறாரு. ஏன் மக்களிடையே பார்த்திங்கன்னா பேசவே இல்லை? ஏன் மக்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா பேசியிருக்கலாமே? மக்கள் அவங்களுக்காக தானே ஓட்டு போட்டாங்க. அவங்க நம்பி இருக்கிற மக்களுக்கு ஏன் அப்படி ஏமாற்றணும்? மக்களிடையுமே பார்த்திங்கன்னா ஒரு நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, சீக்கிரமே பார்த்திங்கன்னா இந்த வழக்குகள்லேருந்து பார்த்திங்கன்னா நான் நிரபராதி அப்படின்ற மாதிரி நிரூபிச்சு நான் வெளியே வருவேன் அப்படின்ற மாதிரி எதனா வீடியோ கான்ஃபரன்ஸ் கொடுத்துருக்கலாம். பட் இருந்தாலுமே அவர் பார்த்திங்கன்னா எந்த ஒரு முயற்சியுமே பார்த்திங்கன்னா எடுக்கலை அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ கூடிய சீக்கிரமே மக்களுக்கு பார்த்திங்கன்னா இவர் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலயமா ஒரு தகவலை கொடுத்தா மட்டும்தான் செந்தில் பாலாஜி அவர்கள் உயிரோடு இருக்கிறாரு இல்லைன்றது நிரூபணமாகும். அதை தாண்டி பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் இந்த ஆட்சியே பார்த்திங்கன்னா தலைகீழாய் மாறும். அப்படி இல்லை, நிரூபிக்கப்படலை அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்கள் ரிலீஸ் ஆகி பார்த்திங்கன்னா மறுபடியும் அவருடைய அமைச்சர் பதவியில் தொடருவார் அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.